வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகள் நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்கள், அது தொடர்பான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அச்சோதனை முடிவாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் கணக்கில் வராத பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் பணியாளர்களை பணியமர்த்துதல், இடமாற்றம் செய்தல், வாகனங்களுக்கு டெண்டர் ஒதுக்கீடு, பார் உரிமம் வழங்கும் டெண்டர் ஒதுக்கீடு, கடைகளில் விற்பனையாகும் ஒவ்வொரு மதுபாட்டிலுக்கும் பெறப்பட்ட ரூபாய் 10 முதல் 30 வரையிலான கூடுதல் தொகை, பாட்டிலிங் கம்பெனிகள் மூலம் நடந்த முறைகேடுகள் பற்றி பெரிய பட்டியலே அந்த அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கையில் முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த, கைதேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது. அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை வழங்குவதை பெருமையாக பறைசாற்றும் இதே அரசுதான் மக்கள் நலனை கொடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையும் செய்கிறது. அதே மதுவை வைத்துதான் முறைகேடும் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. எவ்வகையில் இது போன்ற முறைகேடுகளையும் ஏற்க இயலாது என பொதுமக்களை கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வேளையில் குறிப்பிட்டே ஆக வேண்டும், இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் தான் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று இருபாப்பு சூளுரையின் பின்னணியாக இருக்கும் போல. ஆனால் எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் செல்லாது. இவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தற்பொழுது திமுக அரசை கண்டித்து இந்த அறிக்கையினை அவர் வெளியிட்டிருக்கிறார்.